ഫ്രണ്ട്സ് അസ്സലാമു അലൈക്കും ഏവർക്കും നമ്മുടെ യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് സ്വാഗതം. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அலஃபிஷன் சேனல் தான். நம்மளோட மலையாள ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஷார்ட் போர்ஷன் മലയാളത്തിൽ പേசிയിരിക്കാം. ഇത് ഓണം സ്പെഷ്യൽ ആയതുകൊണ്ടും നമ്മളുടെ മലയാള സബ്സ്ക്രൈബേഴ്സ് ആൻഡ് വ്യൂവേഴ്സിനും ഒരുപാട് നന്ദി പറയാനായിട്ടുമാണ് ഈ ഡെഡിക്കേഷൻ. താങ്ക്സ് ഫോർ ஆல் யோர் சப்போர்ட் until now you provided and we expect the same until our journey ends. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து அவரோட ரிவ்யூஸையும் கேட்டு எவ்வளோ சிம்பிளாக இந்த ஓணம் சத்யா செய்யறது, நாங்கள் எப்படி இதை வீட்டில் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 15 கூடோட மலை பாயசத்தோட இப்போ நான் ஓணம் சத்யா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சம் கடுகும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த பொரியல் நம்ம இன்றைக்கி பண்ணுறதுல ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட நம்ம தேங்காய் துருவி வச்சதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பொரியலுக்கு இதை ஆட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தான். ஸோ இந்த தாளிச்சு வச்சிருக்கிறத நம்ம மோஸ்ட் ஆஃப் த பொரியல்ஸில் யூஸ் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 1 விசில் வர வரைக்கும் விட்டுடுறோம். ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் ஃபுல்லாக வெந்திருக்கும். ஸோ இந்த கேரட்டை என்ன பண்ணோன்னா திரும்ப ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் இந்த கேரட் ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கோகோனட் போட்டு வச்சுருக்கிற தாளிப்பு, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான் நம்மளோட கேரட் பொரியல் தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். பீன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட போகிறோம். ஸோ கேரட் அண்ட் பீன்ஸ் எல்லாருமே ஒட்டுக்கா பண்ணுவாங்க, நாங்கள் வந்து தனித்தனியாக பண்ணிப்போம். ஸோ எது விருப்பமோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பீன்ஸ் ரெடியானதுக்கப்புறமும் நம்ம அதே மாதிரி கடாயில் பீன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கோகோனட்டோட தாளிப்பு, அந்த தாளிப்பை ஆட் பண்ணோன்னா பீன்ஸ் தயார். ஸோ இந்த மாதிரி தாளிப்பை வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பொரியலுமே நம்ம தாளிப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பொரியல்ஸ் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இதை தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் தயார். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேபேஜ் பண்ணலாம். ஸோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் அளவு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். ஸோ விசில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணால் முட்டைக்கோஸ் வந்து தயாராக இருக்குது. ஸோ இந்த முட்டைக்கோஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து தாளிக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கோகோனட் தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவரைக்காவும் இதே மாதிரி நறுக்கி போட்டு அது கூட தேவையான அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி உப்பை ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அவ்வளோதான், அவரைக்காவோட வேலையும் ஈஸிங்க. ஸோ இதே மாதிரி நம்ம குக்கரில் க்ளோஸ் பண்ணி விசிலெல்லாம் விட்டதுக்கப்புறம் அவரைக்காய் ரெடி ஆகிருக்கும். சேம் அது கூட நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அவரைக்காய் பொரியல் தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கு பொரியல். சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு ஃபஸ்ட்டு மிளகாய் தூளும் அதே மாதிரி மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணி வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேம் ஒரே விசில் விட்டுட்டு இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்த சேனக்கிழங்கை வந்து ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு ஆட் பண்ணி கடுங்கெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சு எடுத்துருக்கிறோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை போட்டு சாட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இது வந்து எப்படின்னா வேக வச்சு ஹாஃப் சாட்டட் மாதிரி இருக்காது, நல்லா ஃப்ரை மாதிரி இருக்கும். பட் இது வந்து நமக்கு டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு தயார் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம்.
ஸோ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம 2 கூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று சொரக்காய் கூட்டு, ஒன்று அரசாணிக்காய் கூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சொரக்காய் கூட்டு பார்க்கலாம். சொரக்காவை இதே மாதிரி குட்டியாக நறுக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமும் தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு பாதி பச்சை மிளகு, ஒரு 2-3 சின்ன வெங்காயம். இதை வந்து நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு நான் இவ்வளோ போடுறேன். இதை வந்து நல்லா வந்து சார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு தேங்காய் பச்சை மிளகு பேஸ்ட், அதை ஆட் பண்ணி வேக வச்ச சொரக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் சொரக்காய் கூட்டு தயார். ஸோ இது கூட லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் டச்சுக்கு நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் கடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மத்தன் எலிஷேரி. ஸோ இதுக்கு வந்துட்டு அரசாணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சால்ட்டும் வாட்டரும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேக வச்சு எடுத்த அரசாணிக்காவை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கடைஞ்சி விட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் ஆயில் வச்சு அந்த ஆயிலில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்து இது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த அரசாணிக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம எல்லோ பம்கின் ஒரு அரசாணிக்காய் ஒரு மத்தங்கான்னு சொல்கிறதுல செஞ்சுருக்கிற ஒரு கடைசல் தயார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அரசாணிக்காயிலே ஒரு கூட்டு. ஸோ அதுக்கு வந்து அரசாணிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட மஞ்சள் தூளும் உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ வேக வச்சு எடுத்த அரசாணிக்காவை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ கடாயில் இந்த வேக வச்ச அரசாணிக்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக பச்சை மிளகும் நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கோகனட் தாளிப்பும் ஆட் பண்ணிட்டோம்னா அரசாணிக்காய் கூட்டு தயார். அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல். பீட்ரூட்டுக்கு இதே மாதிரி பீட்ரூட் குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணியும் வேகிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட பீட்ரூட்டும் வெந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது, இதே மாதிரி பீட்ரூட்டை கடாயில் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகு போட்டுட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தாளிப்பு, அந்த தாளிப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் பொரியலும் தயார். எல்லா விஷயத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் டைம் எல்லா விஷயத்தையும் சாப்பிட்டோன்னே எனக்கு பாதியே நடந்துச்சு. இன்னும் சில முக்கியமான டிஷ்ஷஸும் நம்ம பிரதரோட ரிவ்யூஸையும் பார்ட் 2ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அட் ஆல் ஆஃப் விஷன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பை ஃபார் நவ்.